ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ணுறோம். நான் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்கு ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது என்னோடய டேரக்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,29,479. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,126,200 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 71,700. டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 600 கிட்டே இருக்குது. இதில் நான் என்னென்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இது பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2021 இருந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இது பாசிட்டிவில் இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அதுவும் உங்களுக்கு பெரிய வேல்யூ வரும். என் கூட சேர்ந்து நீங்களும் ஒர்க் அவுட் சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,63,237. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,98,000 இருக்குது. டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 34,800 கிட்டே இருக்குது. டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1,900 கிட்டே உங்களுக்கு நெகட்டிவில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இங்கே பார்க்கலாம். UTI Nifty 50, ஆக்சிஸ் ஸ்மால் கேப், மோத்திலால் ஓஸ்வால் பாண்ட். இதில் எல்லாமே எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் இது இங்கே பார்க்க முடியும். 30th March 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1,98,000 இருக்குது. மொத்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ. அதோட மொத்த அலோகேஷனும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் ஸ்மால் கேப்பில் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதிகமாக நான் 8,000 எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கேன் ஓவரால் சேர்த்து. அதையும் நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேரக்ட்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாக்காக ஷோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டு நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $394. ஓவரால் கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $525 இருக்குது. ப்ராஃபிட் $131 இருக்குது. இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,200 கிட்டே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் 30,572. ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,800 கிட்டே இருக்குது. இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அமேசான், டெஸ்லா, ஆல்ஃபபெட், கூகுள், இன்வெஸ்ட்கோ, வேன்கார்ட். நான் இதில் எஸ்ஐபியும் பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி 1000 மாதிரி. எதில் பண்ணிகிட்ருக்கேன்னா உங்களுக்கு வேன்கார்டு ப்ளஸ் இன்வெஸ்ட்கோவில் ரெண்டுத்துலையுமே 500 பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி 1000 எல்லாமே பிரித்து ஒரு $2, $3 இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. இது 2,100,200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஸ்டாக், 1,98,000 பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், 47,700 பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக். ஓவரால் சேர்த்து நமக்கு 4,46,900 வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருக்க இப்போ கரண்ட் வேல்யூ. இதில் நம்ம ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் 5 lakhsக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 53,000 கிட்ட நம்ம இருக்குது. அது பண்ணிட்டோன்னா நம்ம 5 lakhs ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் என்னது நான் உங்களுக்கு அச்சீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என் நாலேஜ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். See you in the next video. Bye.